இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல ரொம்ப பரவலா பேசப்படுற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து வந்த அரசாங்க அறிக்கைகள், சில செய்தி கட்டுரைகள் எல்லாத்தையும் வச்சு இது வெறும் மாசம் அக்கவுண்ட்ல வர 1000 ரூபாயா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு அலச போறோம். ஆமா, இது மேலோட்டமா பாக்குற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா இந்த திட்டத்தோட பேர்லயே ஒரு பெரிய விவாதம் இருக்கு. இது உதவித்தொகை இல்ல, உரிமை தொகை. அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையும் மாத்துது. கரெக்ட். அந்த வார்த்தையில தான் நாம நம்மளோட உரையாடலே தொடங்கணும். எதுக்கு உரிமை, யாருக்கான உரிமை, இத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இன்னைய நோக்கம். மகாகவி பாரதியார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அருவி லோங்கி இவ்வையம் தழைக்குமாம்னு. அந்த சமத்துவத்துக்கான ஒரு படிதான் இந்த திட்டமா பார்க்கலாம் இருக்கு. வாங்க இதோட ஆணி வேர்ல இருந்து ஆரம்பிப்பான். சரி, இந்த திட்டத்தோட அடிப்படை தத்துவமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அரசாங்க ஆவணங்கள் படி இதுக்கு 2 முக்கிய நோக்கங்கள். முதல் நோக்கம் பெண்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா அங்கீகரிக்கப்படாத உழைப்புன்னா என்ன, கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு பெண் காலையில எழுந்து காஃபி போட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி சமைச்சு வீட்டை சுத்தம் செஞ்சு வயசானவங்கள பாத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா? இல்ல. ஆனா இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார செயல்பாடு. இந்த உழைப்பு இல்லாம ஒரு குடும்பமே இயங்காது. ஆனா நம்மளோட பொருளாதார கணக்குகள்ல இதுக்கு மதிப்பே இல்ல. இதத்தான் அன்பெய்டு கேர் ஒர்க் அல்லது அங்கீகரிக்கப்படாத உழைப்புன்னு சொல்றோம். ஓ, அப்போ இந்த மாசம் 1000 ரூபாய்ங்கிறது அந்த உழைப்புக்கான ஒரு சம்பளம் மாதிரியா இல்ல ஒரு அங்கீகாரமா? சம்பளம்னு சொல்றதை விட ஒரு அங்கீகாரம்னு சொல்றதுதான் சரி. ஏன்னா அவங்க உழைப்புக்கு விலை பேச முடியாது. ஆனா உன்னோட உழைப்ப இந்த சமூகம் மதிக்கிறதுன்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடு தான் இந்த தொகை. இத ஒரு உலகளாவிய பார்வையிலையும் பார்க்கணும். 2023 உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையை பத்தி பேசுது. அதுல 146 நாடுகள்ல இந்தியா 127வது இடத்துல இருக்கு. 127வது இடமா? ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு தெரியுது. ஆமா, குறிப்பா வருமானத்துல பெரிய வித்தியாசம். ஆண்களோட சராசரி வருமானம் கிட்டத்தட்ட $21,000, பெண்களோடது வெறும் $11,000 தான். சரிபாதி. ஆமா, சரிபாதி. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் பெண்கள் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத வேலைகள்ல அதிக நேரத்தை செலவிடுவதுதான். அதனால இந்த உரிமை தொகை திட்டம் அந்த உலகளாவிய பிரச்சனைக்கு ஒரு உள்ளூர் தீர்வா அமையுது. புரியுது. அப்போ 2வது நோக்கம் அது சுயமரியாதைய மையமா வச்சிருக்குன்னு சொன்னீங்க. இந்த 1000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு எப்படி சுயமரியாதையை கொடுக்கும்? பணம் வந்தா மட்டும் சுயமரியாதை வந்துருமா, இல்ல அந்த உரிமைன்ற உணர்வு தான் அந்த மாற்றத்தை கொண்டு வருமா? நீங்க கேட்டதுதான் இந்த திட்டத்தோட மையப்புள்ளி. இது வெறும் பணம் பத்தினது இல்ல, அந்த உணர்வு பத்தினது. உங்க ஆதாரங்கள் திராவிட இயக்கத்தோட சித்தாந்த வேர்களுக்கு இத கொண்டு போகுது. தந்தை பெரியார் மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகள் பெண்களை அடுப்படியில முடக்கிற மரபுகளுக்கு எதிராக கடுமையா போராடினாங்க. ஆமா, பெண்களுக்கு சொத்துரிமை, கல்வி, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடுன்னு தமிழ்நாடு பல முன்னோடி சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதோட தொடர்ச்சியா இதை பார்க்கலாமா? நிச்சயமா. அந்த சட்டங்கள் எல்லாம் எப்படி பெண்களை பொதுவெளிக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சதோ அதே மாதிரி இந்த திட்டம் ஒரு குடும்பத்துக்குள்ள அவங்களோட நிலைய வலுப்படுத்த முயற்சி செய்யுது. ஒரு சின்ன செலவுக்கு கூட கணவர்கிட்டயோ மகன்கிட்டயோ கையேந்த வேண்டிய நிலை இருக்கும்போது சுயமரியாதை அடிபடும் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா இது என்னோட உரிமை பணம்னு மாசம் ஒரு தொகை வரும்போது அது ஒரு சின்ன நிதி சுதந்திரத்தை கொடுக்குது. அந்த சுதந்திரம் தான் சுயமரியாதையோட முதல் படி. அதனாலதான் இது உதவி இல்ல, உரிமை. இந்த உரிமைன்ற வார்த்தை ரொம்ப வலிமையானது. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த உரிமை உண்மையிலே யாருக்கானது? எல்லா பெண்களுக்குமானதா இல்ல குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தானா? அத பத்தி உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது? ரொம்ப நேரடியான கேள்வி. இது எல்லாருக்கான திட்டம் இல்ல. ரொம்ப கவனமா யாருக்கு இது அதிகமா தேவையோ அவங்கள குறி வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்கதான் குடும்ப தலைவின்ற வரையறை உள்ள வருது. ஆமா, அது கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். குடும்ப தலைவினா ரேஷன் கார்டுல பேர் இருக்கிறவங்க மட்டும்தானா? இல்ல, அங்கதான் ஒரு நிகழ்வு தன்மை இருக்கு. ரேஷன் கார்டுல ஒரு பெண் தலைவரா இருந்தா அவங்க தான் குடும்ப தலைவி. ஒருவேளை ஆண் தலைவரா இருந்தா அவரோட மனைவி குடும்ப தலைவியா கருதப்படுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஓ, அப்போ ரேஷன் கார்டுல அப்பா பேர் இருந்தாலும் அம்மா பேர்ல விண்ணப்பிக்கலாம். இது நிறைய பேருக்கு இருந்த குழப்பம். இந்த தெளிவான வரையறை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, திருமணமாகாத தனித்த பெண்கள், கைப்பெண்கள், அப்புறம் திருநங்கைகள் தலைமையில ஒரு குடும்பம் இயங்குனா அவங்களும் குடும்ப தலைவிகள் தான். ஒரு குடும்பத்துல 21 வயசுக்கு மேல பல பெண்கள் இருந்தா
அவங்களுக்குள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கலாம். இந்த வரையறை மூலமா முடிஞ்ச வரைக்கும் பலதரப்பட்ட பெண்களை உள்ள கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காங்க. சரி, இந்த வரையறை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடுமையான பொருளாதார தகுதிகளும் இருக்கு இல்லையா? ஆமா, அவங்க ரொம்ப தெளிவா நடுத்தர மற்றும் ஏழை மக்களை மட்டும்தான் குறி வைக்கிறாங்கன்னு தெரியுது. அத 3 முக்கிய வகையா பிரிக்கலாம்: வருமானம், சொத்து, அப்புறம் நுகர்வு. அத கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். சொல்றேன். முதல்ல வருமானம். உங்க குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். ஓகே. ரெண்டாவது சொத்து. நீங்க பெரிய விவசாயியா இருக்கக்கூடாது. அதாவது 5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் புன்சை நிலத்துக்கு மேல உங்க பேர்ல இருக்கக்கூடாது. மூணாவது நுகர்வுன்னு சொன்னீங்க, அது என்ன? அதுதான் இதுல ஒரு புத்திசாலித்தனமான அம்சம். நீங்க எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துறீங்க, கார் வச்சிருக்கீங்கங்கறத கூட கணக்குல எடுத்துக்கிறாங்க. வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேல வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டினா நீங்க தகுதி இல்ல. அதே மாதிரி சொந்தமா கார் வச்சிருந்தாலும் தகுதி இல்ல. ஓ, இது மூலமா வருமானத்தை மறைக்கிறவங்கள கூட ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். அரசு ஊழியர்கள், பென்ஷன் வாங்குறவங்க, எம்எல்ஏ, எம்பி மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனா இதுல ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களுக்கு மட்டும் விலக்கு கொடுத்திருக்காங்களே, அது ஏன்? அது ஒரு சுவாரஸ்யமான விதிவிலக்கு. உங்க ஆதாரங்கள் அதுக்கான காரணத்தை நேரடியா சொல்லல. ஆனா நாம ஒண்ணு யூகிக்கலாம். வார்டு உறுப்பினர்களுக்கு கிடைக்கிற மதிப்பு ஊதியம் ரொம்ப குறைவு. அவங்க பெரும்பாலும் பெரிய அளவுல வருமானம் இல்லாதவங்களா இருக்கலாம். அதனால அவங்களையும் உள்ள சேர்க்கணும்னு நினைச்சிருக்கலாம். இது விதிகளுக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமான அணுகுமுறையை காட்டுது. இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் விஷயத்திலயும் சில விதிவிலக்குகள் இருக்குன்னு படிச்சேன். ஆமா, இது ரொம்ப முக்கியம். மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை வாங்குற குடும்பங்கள் மற்ற தகுதிகளை பூர்த்தி செஞ்சா இந்த திட்டத்திலையும் விண்ணப்பிக்கலாம். அப்படியா? ஆமா, இது மூலமா சமுதாயத்துல ரொம்ப நலிவடைஞ்ச பிரிவினரை இந்த திட்டம் கைவிடலைங்கிறது தெரியுது. சரி, இவ்வளவு விதிமுறைகள், இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, இதை எப்படி செயல்படுத்துறாங்க? இதுவே ஒரு பெரிய சவாலாச்சே. நீங்க சொல்றது சரி. இது ஒரு மாபெரும் நிர்வாக சவால். யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 2023 திட்டம் ஆரம்பிச்சப்போ வந்த விண்ணப்பங்களோட எண்ணிக்கை 1.63 கோடி. 1.25 கோடி. அது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகையில பாதிக்கும் மேல. அவ்வளோ டேட்டாவையும் எப்படி சரி பார்த்தாங்க? அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான உழைப்பு. பல அரசு துறைகள், குறிப்பா வருவாய்த்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு. இந்த 1.63 கோடி விண்ணப்பங்கள்ல முதல் கட்டமா 1.06 கோடி பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 70% விண்ணப்பங்கள் ஏத்துக்கப்பட்டிருக்கு. அப்போ மீதி 30% பேரோட நிலைமை, அவங்க நிராகரிக்கப்பட்ட அவ்வளவுதானா? இல்ல, அங்கதான் ஒரு நல்ல வழிமுறையை வச்சிருக்காங்க. நிராகரிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு செய்யலாம். உங்க ஆதாரங்கள்ல ஒண்ணு சொல்லுது, இந்த மேல்முறையீடுகள் மூலமா மட்டுமே சுமார் 9 லட்சம் பெண்கள் கூடுதலா திட்டத்துல சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு. ஓ, இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. ஒரு செய்தி அறிக்கை டிசம்பர் 2025க்குள்ள பயனாளிகளோட எண்ணிக்கை 1.30 கோடியை எட்டுன்னு கணிச்சிருக்கு. அப்போ புதுசா தகுதி பெறவங்களும் விண்ணப்பிக்கலாமா? தாராளமா. புதுசா கல்யாணமாகி வர்றவங்க, புதுசா ரேஷன் கார்டு வாங்குறவங்கன்னு தகுதி பெற பெண்கள் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம். அவங்களோட விண்ணப்பங்களை 3 மாசத்துக்குள்ள பரிசீலிச்சு பணம் கொடுக்கணும்னு அரசு சொல்லியிருக்கு. அப்ப இது ஒரு உயிரோட்டமான திட்டம், ஒரு கல் மாதிரி நிலையானது இல்ல. கரெக்ட். நடைமுறை சிக்கல்கள் பத்தியும் அரசு யோசிச்சிருக்குன்னு தெரியுது. அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், அதாவது FAQ அடங்கிய ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த FAQ லிஸ்ட்டை பார்த்தா ஒரு பக்கம் சிரிப்பு கூட வரும். என் அக்கவுண்ட்ல பணம் வரல, ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரம்மாவுக்கு வந்துருச்சு ஏன் மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் போல. ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தும் போது வர்ற இந்த மாதிரி சின்ன சின்ன மனித பிரச்சனைகளை இது காட்டுது. உதாரணத்துக்கு, என் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு மெசேஜ் வந்துச்சு, நான் என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி. அதுக்கு தெளிவான பதில் இருக்கு. மெசேஜ் வந்த 30 நாட்களுக்குள்ள உங்க பக்கத்துல இருக்கிற சேவை மையம் மூலமா மட்டுமே மேல்முறையீடு செய்யணும். ஓ, நேரடியா ஆபீஸ்க்கு போக கூடாது. ஆமா, கலெக்டர் ஆபீஸ்க்கோ தாசில்தார் ஆபீஸ்க்கோ அலைய தேவையில்லை. இந்த மாதிரி தெளிவான வழிகாட்டுதல்கள் குழப்பத்தை குறைக்குது. இதுக்கு பின்னாடி மாவட்ட ஆட்சியர்கள்ல இருந்து மாநில தலைமைச் செயலாளர் வரைக்கும் ஒரு பெரிய கண்காணிப்பு குழுவே இயங்குது. ஓகே, இவ்வளோ பெரிய திட்டம், இவ்வளோ உழைப்பு, இதோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? இது மக்கள்கிட்ட என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும்னு எதிர்பார்க்கறாங்க? உங்க ஆதாரங்கள்ல பொது அடிப்படை வருமானம் பத்தி சொல்லியிருக்கேன். ஆமா, அது யூனிவர்சல் பேசிக் இன்கம். இது ஒரு முக்கியமான ஒப்பீடு.
உலகத்துல சில நாடுகள்ல இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு அடிப்படை வருமானம் கொடுக்கிற சோதனைகளை செஞ்சு பார்த்திருக்காங்க. அதோட முடிவுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொருளாதார நிபுணர்கள் சொல்றபடி இந்த மாதிரி திட்டங்கள் மூலமா வறுமை கிட்டத்தட்ட பாதியா குறைய வாய்ப்பு இருக்கு. வறுமை பாதியா குறையுமா? இது பெரிய விஷயமாச்சே. ஆமா, ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பெண்களுக்கு நேரடியா பணம் கிடைக்கும் போது அவங்க அதை எப்படி செலவு பண்றாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அவங்க முன்னுரிமை கொடுக்கறது அவங்க குழந்தைங்களோட கல்வி, ஊட்டச்சத்து, அப்புறம் மருத்துவ செலவுகளுக்கு தான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது பணம் குடும்பத்துக்காக தான் செலவாகுது. பெரும்பான்மையா அப்படிதான். அது மட்டும் இல்லாம சில பெண்கள் இந்த பணத்தை வச்சு சின்ன சின்ன தொழில்கள் தொடங்குறாங்க. தையல் மிஷின் வாங்குறது, இட்லி மாவு அரைச்சு விற்கிறதுன்னு அவங்களோட தொழில் முனைவு அதிகரிக்குது. ஓ, எல்லாத்துக்கும் மேல அவங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்குது. இந்த எல்லா நேர்மறையான விளைவுகளையும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அளவுல உருவாக்கணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட எதிர்பார்ப்பு. அப்போ இது ஒரு தனிப்பட்ட திட்டம் இல்ல, இத மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் மாதிரி மத்த திட்டங்களோட இணைச்சு பார்க்கணுமா? நிச்சயமா, இது ஒரு பன்முனை அணுகுமுறை. நீங்க அந்த 2 திட்டத்தையும் இணைச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம். உங்க ஆதாரங்கள்ல ஒரு புள்ளி விவரம் இருக்கு. தமிழ்நாட்டுல பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், அதாவது ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் 28.5% உயர்ந்திருக்கு. இது தேசிய சராசரியான 24% அதிகம். அப்போ இது வெறும் 2 தனித்தனி திட்டம் இல்ல. ஒன்னு வேலைக்கு போறதுக்கான தடையை உடைக்குது, இன்னொன்னு வீட்ல ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்குது. இது ரெண்டும் சேரும்போது ஒரு பெண் வேலைக்கு போற முடிவை தைரியமா எடுக்க முடியுமா? ஒருவேளை வேலையில 1 மாசம் சம்பளம் லேட் ஆனா கூட இந்த உரிமை தொகை ஒரு சின்ன சேஃப்டி நெட் மாதிரி உதவுமா? நீங்க இப்ப சரியா இந்த திட்டத்தோட ஆன்மாவே பிடிச்சிருக்கீங்க. அதுதான் இதோட உண்மையான சக்தி. கட்டணமில்லா பேருந்து ஒரு நாளைக்கு 50-100 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்துது. அது அவங்க வேலைக்கு போறதுக்கான செலவை குறைக்குது. இந்த உரிமை தொகை எதிர்பாராத செலவுகளுக்கும் அவசர தேவைகளுக்கும் ஒரு ஆதாரமா இருக்கு. இந்த 2 சேரும்போது ஒரு பெண் வேலைக்கு போறத பத்தியோ இல்ல ஒரு சின்ன தொழில் தொடங்குறத பத்தியோ யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. இது ஒரு முழுமையான சூழலை உருவாக்குறது. ஆமா, ஒண்ணு வலுப்படுத்துற ஒரு அமைப்பு. ஆஹா, நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா இது வெறும் அக்கவுண்ட்ல பணம் போடுற திட்டம் இல்லைன்னு நல்லா புரியுது. இது பெண்களோட அங்கீகரிக்கப்படாத உழைப்புக்கு சமூகம் கொடுக்கிற ஒரு மரியாதை. ஆமா, இது ஒரு நீண்ட சமூக சீர்திருத்த வரலாற்றோட ஒரு நவீன அத்தியாயம். இதன் அமலாக்கம் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. பயனாளிகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. மேல்முறையீடு செய்ய வழிகள் இருக்கு. இதோட நோக்கங்களும் ரொம்ப பெரியது. வறுமையை குறைக்கிறது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, எல்லாத்துக்கும் மேல பெண்களோட சுயமரியாதையை மேம்படுத்துறது. ரொம்ப அருமை. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையோடு நாங்க விடைபெறுகிறோம். இந்த திட்டத்துல யாருக்கு தகுதி இருக்கு, பணம் எப்படி கொடுக்கப்படுதுன்னு உங்க ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா விவரிக்குது. ஆனா அது ஏற்படுத்தக்கூடிய சில நுட்பமான சமூக பொருளாதார மாற்றங்களை அது விரிவா பேசல. இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாநிலத்துல 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க வங்கி கணக்குல நேரடியா பெறும்போது அது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற அதிகார சமநிலையை எப்படி மாற்றும்? சின்ன சின்ன செலவுகளுக்கு அனுமதி கேட்கிற நிலை மாறி அவங்களே முடிவெடுக்கிற ஒரு சூழல் உருவாகுமா? உள்ளூர் சந்தைகள்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? சின்ன மளிகை கடைகள், காய்கறி கடைகள்ல வியாபாரம் அதிகரிக்குமா? இது மாநில பொருளாதாரத்துல ஒரு சின்ன ஊக்க மருந்து மாதிரி செயல்படுமா? அரசாங்கத்தோட இலக்குகள், புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு பக்கம். ஆனா உண்மையான சுவாரஸ்யமான மாற்றங்கள் லட்சக்கணக்கான வீடுகளுக்குள்ள ரொம்ப அமைதியா நடக்கலாம். அதுதான் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய உண்மை கதை. அந்த மாற்றத்தை உங்க ஆஸ்பாஸ் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த திட்டத்தோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும்.